வணக்கம் மக்களே! தமிழக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஜிபே, பேடிஎம்மில் பணத்தை மாத்தி அனுப்பிட்டீர்களா? இத மட்டும் செய்யுங்க மக்களே! தமிழக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அனைத்து பொதுமக்களுமே காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவரின் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்ப வேண்டுமெனில் நீங்கள் வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. யுபிஐ, நெட் பேங்கிங், மொபைல் வாலெட் ஆகிய மூலயமாக சில நொடிகளில் நீங்கள் பணம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும். வங்கி வசதிகளை எளிதாக்க பல புதிய தொழில்நுட்பங்கள் பின்பற்றப்பட்டுள்ளன. ஆனால் இதனுடன் சில சிரமங்கள் வருகின்றன மக்களே. உதாரணமாக, நீங்கள் தற்செயலாக வேறு ஒருவரின் கணக்கில் பணத்தை மாற்றினால் என்ன செய்வீர்கள்? அந்த பணத்தை எவ்வாறு திரும்ப பெறுவீர்கள்? நீங்கள் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு தவறை உண்டு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தற்செயலாக உங்கள் பணத்தை வேறு ஒரு கணக்கிற்கு மாற்றினால் அதை நீங்கள் திரும்ப பெறலாம் மக்களே. நீங்கள் தவறாக வேறு ஒருவரின் கணக்கிற்கு பணத்தை மாற்றியுள்ளீர்கள் என்று தெரிந்தவுடன் உடனடியாக உங்கள் வங்கிக்கு தெரிவிக்கவும். கஸ்டமர் கேர் நம்பரை அழைத்து தவறாக அனுப்பப்பட்ட பரிவர்த்தனை குறித்து முழுமையான தகவலை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். பரிவர்த்தனையின் தேதி மற்றும் நேரம், உங்கள் கணக்கு எண் மற்றும் தவறுதலாக பணம் மாற்றப்பட்ட கணக்கு ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் மக்களே. நீங்கள் பரிவர்த்தனை மாற்றிய வங்கி கணக்கு இல்லை என்றால் பணம் தானாகவே உங்களுக்கு திரும்ப தரப்படும். அதில் தான் ஒரு மகிழ்ச்சியான தகவலே. ஆனால் அவ்வாறு இல்லை என்றால் தவறுதலாக பரிவர்த்தனை பற்றிய மேலாளரிடம் சொல்ல வேண்டும் மக்களே. உங்கள் வங்கியை அணுக வேண்டும். வங்கி பயனாளியின் விவரங்களை சரிபார்க்கும். அதே கிளையில் நபர் ஒருவர் கணக்கை வைத்திருந்தால் பணத்தை திரும்ப தருமாறு வங்கி அவர்களிடம் கோரலாம் மக்களே. பணம் தவறுதலாக மாற்றப்பட்ட வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டிருந்தால் பணத்தை திரும்ப பெற அதிக நேரம் கூட ஆகலாம் மக்களே. சில நேரங்களில் வங்கி இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 2 மாதம் வரை ஆகுகிறது. எந்த ஒரு வங்கியின் எந்த ஒரு கிளைக்கு பணம் மாற்றப்பட்டுள்ளது என்பதை உங்கள் வங்கியிலிருந்து அறியலாம். அந்த கிளையுடன் பேசுவதன் மூலமாக உங்கள் பணத்தை திரும்ப பெறவும் முயற்சி செய்யலாம். உங்கள் தகவலின் அடிப்படையில் தவறுதலாக கணக்கு மாற்றப்பட்ட நபரின் வங்கியை வங்கி தெரிவிக்கும் மக்களே. தவறாக மாற்றப்பட்ட பணத்தை திருப்பித் தர வங்கி அந்த நபரிடம் அனுமதி கேட்கும். பயனாளிகள் உங்கள் கணக்கில் பணத்தை மீண்டும் செலுத்த மறுத்தால் என்ன செய்வது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். யாருடைய கணக்கை பணம் தவறுதலாக மாறப்பட்டாலும் திரும்ப மறுத்துவிட்டால் அவர்கள் மீது நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரலாம். இருப்பினும் பணத்தை திருப்பி தராத ஒரு நிலையில இந்த ஒரு உரிமை இந்திய ரிசர்வ் வங்கி விதிகளை மீறும் சூழ்நிலை உள்ளது மக்களே. ரிசர்வ் வங்கியின் விதிகளின் படி பணத்தை செலுத்தும் போது சரியான பயனாளிகள் கணக்கு எண் மற்றும் பிற விவரங்களை வழங்குவது பணம் செலுத்துபவரின் பொறுப்பு அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது போன்ற பிரச்சனைகள்ல பணம் செலுத்தக்கூடிய நாம் தான் உஷாரா இருக்கணும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருந்தாலும் இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே நீங்க பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்க பணம் ரிட்டர்ன் வரலனா அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க போயாகணும் மக்களே. நன்றி.